கண்மணிங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ எந்திரிக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அப்படி எவ்வளோ சீக்கிரத்தில சாமி எந்திரிச்சிட்ட நீ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் எந்திரிக்கையில இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 7:00. பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். வெளியில அந்த சன்ரைஸ் கூட மிஸ்ட் கலந்து பார்க்கையில ரொம்ப வியூவே அழகா இருந்தது. அத ரசிச்சுட்டு வாங்க நான் இன்னைக்கு எப்படி சாம்பார் பண்ணுறேன்னு பார்க்கலாம். குக்கரில் பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணில மஞ்சத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சைடில் புளிக்கரைசல் ரெடி பண்ணிட்டு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் அதை மத்து வச்சு மேஷ் பண்ணால் பருப்பு ரெடி. தென் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அண்ட் கேரட் 4 நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு அண்ட் புளிக்கரைசல் ஆட் பண்ணி ஃபைனலாக சாம்பார் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிற கேப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே சாம்பாரில் ஆட் பண்ணி இறக்கையில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் நான் விகான்காக பீக்கங்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பீக்கங்காய் பொரியலும் பண்ணி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி சாம்பார் கூட நெய் ஊற்றி சாப்பிட்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பருப்பு சாம்பார் கூட நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.